ஆண்டவரும் இரட்சகரும் மேய்ப்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் இந்த ஜெப வேளைக்கு வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி. அந்த பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எல்லா விதமான வறுமையையும் தரித்திரத்தையும் உங்களுடைய வெறுமைகளையும் ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆசீர்வாதமாயிருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து தரித்திரமான வெறுமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் உங்களை நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்தி சொல்லுவார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்குவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருளாதர் இயேசுவின் நாமத்தினால் இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக உங்கள் பாதத்தில் வருகிற ராஜா, உங்கள் பிள்ளைகளை நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கைகளை சகலத்தையும் இழந்து தகப்பனை இன்னைக்கு நிர்கதியாய் நிற்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வாதமாய் வாழ செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எந்த வழியிலிருந்து ஆசீர்வாதம் வரும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகளை, உம்மை தேடுகிற பிள்ளைகளை, உம்மை நாடி ஓடி வருகிற பிள்ளைகளை நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரப்பா. பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து வாழ வைக்கிற தெய்வம் அப்பா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டு ஆண்டவரே, நிம்மதியாக வாழச் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க டாடி, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகள், அவங்க நெருக்கங்கள், அவங்களுடைய வருமானங்களை, உடல் சுகத்தையெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதமாய் வாழட்டப்பா. ஆசீர்வாதமாய் வாழட்டும். தரித்திரம் ஒளிந்து போகட்டும், வறுமை ஒளிந்து போகட்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழட்டப்பா. நோய் இல்லாத வாழ்க்கை வாழட்டும். ஆசீர்வதிங்க டாடி. நீ ஆசீர்வாதமாய் இருப்ப என்ற வேத வாக்கியத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா ஜெபிக்கிறப்பா, கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதமாய் இருக்க செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கை வாழ வைப்பார்.